கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மான்செஸ்டர் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா. ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மான்செஸ்டர் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா கோவை ஆவாரம்பாளையத்திலுள்ள கோ இண்டியா அரங்கில் நடைபெற்றது. இதில் 2025-26 ஆண்டிற்கான புதிய தலைவராக VR ரமேஷ், செயலாளராக GS சுரேஷ், துணைத் தலைவராக கண்ணன், தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக கணேஷ்குமார், உடனடி முன்னாள் தலைவராக ரகுராமன், பொருளாளராக MT செந்தில் ராஜகோபால், சங்க நிர்வாகம் அருள்குமரன், சமூக சேவை இயக்குநராக பிரதீப் கோபால், தொழில்சார் சேவை இயக்குநராக ரம்யா ஜோதி, இளைஞர் சேவை இயக்குநராக விவேக் கனகராஜ், சர்வதேச சேவை இயக்குநராக சசிகுமார் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். தேர்ந்தெடுக்கப்பட்ட RI 3206 மாவட்ட ஆளுநர் RS மாருதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார். கோவையில் தொண்டாமுத்தூர், நரசீபுரம், அரசூர், வாகாரம்பாளையம், கண்ணம்பாளையம், காலப்பட்டி ஆகிய பகுதிகளில் உள்ள 10, 11ஆம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண் பெற்ற முதல் 2 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகள் 25 பேருக்கு காக்னிசன்ட் அவுட்ரீச் டீம் சார்பில் புதுப்பிக்கப்பட்ட மடிக்கணினி வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட இயக்குநர் D வரதராஜன், துணை ஆளுநர் சதாசிவம், GGR மகேஷ்குமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். சரி, அப்படியே ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மான்செஸ்டர் இன்னைக்கு 25வது ஆண்டை துவங்கியுள்ளது. 25 ஆண்டுகளை நிறைவு செய்த வகையில் இந்த பதவியேற்பு விழா நடைபெற்றது. புதிதாக பொறுப்பெடுத்திருக்கும் பிரசிடென்ட் ரோட்டரி ரமேஷ் அவர்கள் 50 வெவ்வேறு திட்டங்களை இந்த ஆண்டு செய்யும் அளவுக்கு திட்டமிட்டுள்ளார். அதில் முக்கியமாக உறுப்பினர்களை அதிகப்படுத்தவும், பொது சேவைகளில் 50 முக்கியமான ப்ராஜெக்ட் செய்யவும், ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்கு கிட்டத்தட்ட $50,000 நன்கொடை கொடுக்கவும் அவர் திட்டமிட்டுள்ளார். இந்த 25 ஆண்டு பயணத்தில் இந்த கிளப் பல்வேறு நல்ல பணிகளை செய்துள்ளது. ரோட்டரி பணிகளை செய்துள்ளது. முக்கியமாக ஆதிவாசியினருக்கு, பழங்குடியினருக்கு அவர்கள் வால்பாறை பகுதியில் உள்ள பகுதியில் 33 லட்சம் மதிப்புள்ள வீடு வசதி செய்து கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பறவைகளுக்கு கூடு வழங்கியுள்ளார்கள். இந்த மாதிரி வித்தியாசமான திட்டங்களை செய்திருக்கிறார்கள். ரெண்டல் கேம்ப் நடத்துவதற்காக இவர்களே ஒரு இருக்கையை வடிவமைத்து அதை ஒரு வேனில் பொருத்தி பல்வேறு கிராமங்களில் சென்று அந்த டென்டல் கேம்ப் நடத்தி வருகிறார்கள். இவ்வகையில் சிறப்பாக பணிபுரிந்து கொண்டிருக்கும் இந்த கிளப் மூத்த தலைவர் செந்தில் ராஜகோபால் அவர்கள் இருக்கிறார்கள். மேலும் கிளப்பினுடைய சிறப்பை அவர் கேட்டுக்கொள்கிறார். 25 ஆண்டு கால பயணத்தினுடைய முக்கியமான விழாவாக இன்றைக்கு எங்களுக்கு ஒரு புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த வருடம் அவருடைய குறிக்கோள் M50 அப்படிங்கிற ஒரு கருப்பொருளோடு, அந்த கருப்பொருளில் பல்வேறு சமூக சேவைகளையும் ரோட்டரி இயக்கத்திற்கு செய்ய வேண்டிய பல நற்பணிகளையும் செய்ய திட்டமிட்டிருக்கின்றார் அவர். அந்த திட்டத்திற்கு இந்த வருடம் முழுவதும் எங்களுடைய சங்கத்தைச் சேர்ந்த அத்தனை உறுப்பினரோட ஆதரவு மட்டுமல்லாமல் வருங்கால எங்களுடைய ரோட்டரி ஆளுநரான திரு மாருதி அவர்களின் பங்களிப்பும் மிக அதிகமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, ரோட்டரி கோயம்புத்தூர் மான்செஸ்டர் சங்கம் இந்த 25 வருடங்களில் பல்வேறு நலத்திட்டங்களிலே பங்களிப்பை கொடுத்து பல்வேறு பகுதிகளிலே இருக்கக்கூடிய மக்களையும் மற்றும் அங்கிருக்கக்கூடிய சேவை செய்யக்கூடிய விஷயங்களையும் எடுத்து ஆண்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. அதற்கான ஒரு முன்னோட்டம் தான் இன்று உங்களுக்கு காமிக்கப்பட்ட காணொலியாகும். ஆகவே இந்த வருடம் முழுவதும் 3206 மாவட்டத்தில் புதிய மாவட்டத்திற்கு ரோட்டரி கோயம்புத்தூர் மான்செஸ்டர் தனது சேவையை முழு மனதோடும் முழு வீச்சோடும் செய்யும் என்று இந்த நேரத்திலே உங்களிடம் சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. ரோட்டரி மான்செஸ்டர் கிளப் 25 வருஷத்துக்கு முன்னாடி அக்டோன்ற கிளப் மூலிமா தொடங்கி வச்சோம். அவங்க இன்றைக்கி 25வது பிரசிடென்ட் மட்டும் இல்லை, இது ஒரு புதிய மாவட்டம் 3206 அப்படிங்கிற ரோட்டரி புதிய மாவட்டத்துக்கும் அவர் பிரசிடென்ட் ஆகிறாரு. இந்த மாவட்ட ஆளுநர் நிர்ணயித்த எல்லா சேவைகளையும் உள்ளடக்கி
M15 சொல்லி பல சேவைகளை அவங்க செய்வார்கள். ரொம்ப சிறப்பாக அவங்க அதை திட்டம் அமைச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக இதை நிறைவேற்றணுங்கிறதுல உதவி ஆளுநராக அவங்களுக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருக்குங்கிறது தெரிவிச்சு அவங்களுக்கு என்னோட வாழ்க்கையும் தெரிவிச்சு இந்த ரோட்டரி மான்செஸ்டர் 25வது பிரசிடெண்ட்டாக நான் இன்றைக்கி பதவியேற்றிருக்கேன். பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புது வருஷத்தில் என்னோட மெம்பர்ஷிப் இன்க்ரீஸ் அது மட்டும் இல்லாமல் சொசைட்டிக்கு தேவையான எல்லா விதமான நல்ல செயல்களையும் உறுதி எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து நாங்கள் M50 அப்படிங்கிற ஸ்கீமை எடுத்து அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா 50 டீச்சர்ஸ்க்கு நேஷனல் லீடர் அவார்ட் கொடுக்குறோம். அப்புறம் 50 குழந்தைகளுக்கு மெடிக்கல் உதவிகள் செய்கிறோம். அப்புறம் வந்து ஒரு 50 குழந்தைகளுக்கு 50 தொழிலாளர்களுக்கு வந்து அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி எல்லாமே 50ங்கிற ஒரு பேஸ் ஸ்கீமில் நாங்கள் எல்லாத்துக்கும் தேவையான உதவிகளை இந்த வருஷம் செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக செய்ய முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை கொண்டு இந்த வாய்ப்பு அளித்து என்னுடைய சங்க நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் என்னுடைய